நல்லா இருக்குங்க, சிறப்பாக இருக்குது. அதான் நல்ல ஒரு இதான் நல்ல கருத்துங்க. ஆணும் பெண்ணும் சமம், சரியான ஒரு விஷயத்த நடத்தணும். ஆணுக்கும் பெண்ணுக்கும் உணர்வுலாம் ஒன்று தான் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிருக்காங்க. நல்ல ஒரு விஷயம். அதாவது பெரியார், தந்தை பெரியார் சொன்ன ஒரு கருத்தை செயல்பாட்டில் இந்த இதில் சொல்லியிருக்காங்க படத்தில். நல்லா ஒரு மிகவும் ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயந்தான் இது. நல்ல ஒரு சமுதாயத்துக்கு ஒரு நல்ல கருத்து. இப்போ நம்ம ஒரு ஏதோ ஒரு புதுசாக ஒரு விஷயம் நியாயம் தானே, சரியான ஒரு விஷயம் தானே மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்குல்ல, அந்த ஒரு எண்ணத்தோட படத்தை விட்டு வெளியே வரோம்ல, நமக்கு ஒரு எண்ணம், ஒரு இது ஒரு விஷயம் எங்களுக்கு ஒரு விஷயத்தை கொண்டு வருது இல்லை, கருத்தை மனசுக்குள்ளே ஒரு கற்றுக்கிட்டோம். நம்மளோட நிலைப்பாடு வேறு மாதிரி மாறுது இல்லையா, அதனால் நல்லா இருக்குது. சிறப்பான ஒரு ஆக்டிங். என்ன சொல்லணுன்னா, எம்.ஆர். ராதா சாரோட பொண்ணு தான் அப்படின்றத ஏன் இதில் நான் அவங்க பெருமையாக சொன்னாங்கடா, ஒரு இன்டர்வியூவில் கூட பார்த்தேன், எம்.ஆர். ராதா பொண்ணுன்ற ப்ரொமோலி அதுலையோ உண்மைதான் அது. ஏன்னா அந்த பொண்ணு தாய் அப்படின்ற ஒரு கேரக்டரை தான் நாங்கள் பார்த்தோம். ராதிகா மேடம் இது ஒரு அடுத்த ஒரு ஜோனில் அவங்களுக்கு காமிச்சிருக்காங்க. நல்லாயிருக்கு. நல்லாயிருக்கு. ஒரு எல்லோரும் அவங்க அம்மா அப்பாவை பார்த்துக்குவாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா எமோஷனல் காமெடி எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. படம் ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. சாங்ஸ் நல்லா இருக்குது. ஃபுல் காமெடியாக இருக்குது. படம் ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. பார்க்க ஃபுல் ஃபன் தான். சொல்லுங்கள் ப்ரோ. படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருக்குது. நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது ப்ரோ. அது இல்லாமல் அந்த கிளவி இருக்காங்களே, சூப்பராக நடிச்சிருக்காங்க. அந்த அம்மா நல்லா வச்சுருக்காங்க. படம் வைஸ் மற்றபடி ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக போகுது. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் எமோஷன் இருக்குது. நல்லா எல்லாம் பாருங்கள். நல்லா ஃபேமிலியாக பார்க்கலாம் ப்ரோ. கண்டிப்பாக பார்க்கலாம். போர் சீன்ஸு இல்லை ப்ரோ, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. கடைசி வரைக்கும் நம்மளே நல்லா கம்பேக்டாக கொண்டு போனாங்க வச்சிங்களேன். கரெக்டாக நல்லா மூவ் பண்ணாங்க. படம் நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா இருந்துச்சு ப்ரோ. சூப்பராக இருந்துச்சு. ஃபேமிலியாக பார்க்கலாம். பொண்ணுங்க எப்படி பிழைக்கணுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. லேடிஸ் ஃப்ரீடம். ஓகே, சூப்பர். நல்லா இருக்கு. அதான் படம் சூப்பராக இருந்ததுங்க ப்ரோ. ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நல்ல ஃபேமிலி என்டர்டெய்னர், டீசென்ட் வாட்ச்சு. ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம். அண்ட் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்குமே அந்த ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் என்கேஜிங்காக இருந்தது. நடுவில் அந்த கமல்ஹாசன் பாட்டு ரெஃபரன்ஸ்லாம் இருக்கும் படம் ஃபுல்லாகவே. அந்த பாட்டோட ரெஃபரன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. நல்ல எலிவேஷன் கொடுத்துருந்தாங்க. இன்டர்மிஷன் சீன் அதை பேஸ் பண்ணி தான் இருந்தது. அதுவும் நல்லா இருந்துச்சு. படத்தோட கதை என்னென்னா, ராதிகா சரத்குமார் பேசிக்கலி உடம்பு சரியில்லாமல் போயிடுவாங்க. அவங்களுக்கு ஒரு சொத்து இருக்கும். அந்த சொத்து கடைசியில் அவங்க பசங்களுக்கு கிடச்சதா இல்லையா, அவங்க உயிர் பொழைச்சாங்களா இல்லையா, அதுதான் படத்தோட கதை. தாய் கிழவி பேசிக்கலி அந்த ராதிகா சரத்குமாருக்கு தான் வந்தது. அவங்க பேசிக்காக படம் ஃபஸ்ட்டு 10 நிமிஷம், லாஸ்ட் 20 நிமிஷம் தான் ராதிகா சரத்குமார் வருவாங்க. மற்றபடி சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் படம் ஃபுல்லாகவே ட்ராவல் ஆவாங்க. அவங்களால தான் படம் சூப்பராக இருந்தது. ராதிகா சரத்குமார் கடைசியில் ஒரு மெசேஜ் சொல்கிறதுக்கு மட்டும் அவங்க வருவாங்க. பட் அவங்களோட ஆக்டிங் ரொம்ப நேச்சுரலாகவே இருந்தது. அது கரெக்டாக அந்த கிழவிக்கு ஏற்ற கரெக்டாக அந்த கிராமத்து சைடில் நம்ம பேசுகிற அந்த ஸ்லாங்கு அது எல்லாமே சூப்பராக இருந்தது. அண்ட் ஆல்சோ மியூசிக் நல்லாவே போட்டிருக்காங்க. எல்லாமே சூப்பராக இருந்தது. படம் ஓவரால் நல்ல ஃபேமிலி நல்லா தாராளமாக பார்க்கலாம். அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. தேங்க்யூ.